பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நம்ம இணைந்த ஆண்டவருடைய பாதத்தை இந்த நாளை ஆரம்பிக்க உதவி செய்தாரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 27வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த கால வேளையில தெய்வ சமாதானம் நம்முடைய உள்ளங்களில் வரும்படியாய் கலங்கம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த கலக்கம் ஆரம்பித்து அந்த சந்தேகம் வரும்போது அது பயமாய் மாறிவிடுகிறது. பல நேரங்களில் தெய்வ பிள்ளைகள், தெய்வ சமாதானத்தை பெற்றவர்கள் கலங்கும் போதும் இது நடந்துருமோ, நடக்காதது இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ என்று நினைத்தால், சந்தேகப்பட்டால் அந்த பயம் வந்து விடுகிறது. இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, தேவ சமாதானம் உண்டு உள்ளத்தில் தங்க வேண்டுமானால் நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் கூடாது. என்ன நடந்தாலும் தேவனை அறியாமல் ஒரு முடி கூட தலையிலிருந்து விழுவதில்லை. அவர் அனுமதித்தால் அதை தப்பிக்கிற வழியை, சகிக்கிற பலனையும் தருவார். ஏன் பயப்பட வேண்டும்? ஹல்லேலூயா. உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கு வருகிற சோதனை தான் நமக்கும் வரும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உள்ளத்தை தைரியப்படுத்தி கொண்டு கலங்க வேண்டாம். அதாவது கலக்கம் வரும்போதே தெய்வீக சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலிருந்து எடுபடுகிறதும், அந்த சமாதானம் ஓவர்டேக் பண்ணுகிறது இல்லை. அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு தருகிற ஆலோசனை, கலங்காத, பயப்படாத. அல்லேலூயா. அந்த பயமும் கலக்கமும் மாறிவிட்டால் தேவன் நமக்கென்று வைத்தாரே அந்த சமாதானம் நம்மில் அது பெருக ஆரம்பிக்கும். நெருக்க நேரம்தான், ஆனால் சமாதானத்தோடு ஓட முடியும். நெருக்கடி வேளைகளில், பற்றாக்குறை வேளைகளில், பலவீன நேரங்கள், போராட்டங்கள், ஆனால் அதன் நடுவிலும் நீ கலங்காமல் பயப்படாமல் இருந்தால், தேவனை நம்பினது நிமித்தம், தேவன் என்னை விடுவிப்பார் என்று விசுவாசத்தை நிமித்தம் நம்பி கலங்காமல் பயப்படாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாகவே கர்த்தர் வெளிப்படுவார். தெய்வ சமாதானம் உன்னை நிரப்பும். அல்லேலூயா. ஆகவே தெய்வ சமாதானம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமானால், தேவன் தந்த சமாதானம் நம்மில் நிலைத்திருக்க வேண்டுமானால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். தெய்வ கரத்தில் விட்டு கொடுப்போம். ஆமென். சில வேளைகளில் சமாதானம் எடுபட்டது போல இருந்தா கலங்கி இருக்கலாம், பயப்பட்டு இருக்கலாம். ரெண்டையும் தூக்கி எறிஞ்சிருவோம். இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்லை. அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உடுத்துவிப்பார். விசுவாசத்தோடு ஓடுவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரத்தில் கொண்டு வருகிறேன். ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரே கலங்கி பயப்பட்டு இருக்கிறாங்களோ, என்ன நடக்குமோ என்று திகிலோடு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் பலனை கொடுக்கட்டும். பயத்தையும் கலக்கத்தையும் அவருடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து போடட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் திடமானதாய் உமக்கென்று பிரகாசிக்க, திடமானதாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவ சமாதானம் அவருடைய உள்ளங்களை பூரணமாய் நிரப்ப ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.